ஆகா சரியான பாப்புலேஷனு. ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, MT-115 டாப் அண்ட் வீடியோ செக் பண்ண போகிறோம். ஸோ நிறையா பேர் என்கிட்ட கேட்டது ஒன்று, டாப் அண்டு செக் பண்ணி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட வந்து போட்டிலாம் போட்டானுங்க. MT வந்து 145 போகும், 150 அடிக்கும், 135 அடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, MT-115 டாப் அண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து டாப் அண்ட் எடுக்க போகிறது வந்து இது வந்து இன்னும் சர்வீஸில் தான் இருக்குது. ஸோ இதில் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், சேஃப்டியாக தான் இருக்கேன். ஸோ அது போக பைக் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றனால தான் நான் டாப் அண்ட் வீடியோவே எடுக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு யார் இன்ஸ்பயர் ஆகி ட்ரை பண்ண வேணாம். நான் ஓட்டினது நீங்கள் ஓட்டினா நினச்சிக்கோங்க. அண்டு ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போ டாப் அண்ட் ஏற்ற போகிறோம். ஸோ திரும்ப நான் நோட்டீஸ் பண்ணுற ஒரே விஷயம் தான், தயவு செஞ்சு யாரும் ரைடிங் கேஸ் இல்லாமல் போகாதீங்க. நம்மக்கிட்ட க்ளவுஸ் இருக்குது, ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போனாலும் நம்மக்கிட்ட இந்த டைமில் ரைடிங் க்ளவுஸ் இல்லை. பட்டு ஹெல்மெட் போட்டிருக்கேன். ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றனால தான் இந்த டாப் அண்டே நான் எடுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க, சேஃப்டி இல்லாமல் இது பண்ணாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்புவோமா? ஸோ 1 2 3. ஸோ ஒரு 4வது கியரில் 106 போதுங்க. 5வது கியரில் 117, 18, 19, 20, 21. பரவாயில்ல 1 அடிச்சுச்சுங்க. இப்போதான் தெரியும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. செம்ம காத்தடிக்குதுங்க. ஸோ 124 க்ரூஸ் ஆகுதுங்க. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 124லே வந்து தலைவன் வந்து ஆஃப் ஆகிடுறான். அதுக்கு மீதி ஏற மாட்டேங்குது. ஸோ நம்ம ரிட்டன் ஒன்ஸ் ஏற்றி பார்ப்போம் இதில் எப்படி ரிசல்ட் இருக்குது என்னன்றதை. ஸோ திரும்பவும் போகலாம். 1 2 3. ஒன் 125 லாக் ஆகுதுங்க. ஆகா சரியான பாப்புலேஷனு, முரட்டுத்தனமா வாபல் ஆகுதுங்க. அதே மாதிரி 125லே வந்து வண்டி முக்கிட்டான். ஸோ இந்த இடத்துல விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக கேட்டால் அந்த அளவுக்குலாம் இங்கே விண்ட் பிளாஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 125 127 தான் வந்து போகுது. ஸோ இருங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட போயிட்டு அவன் ரியாக்ஷன் அப்படியே தெரியாத மாதிரியே நான் ஷூட் பண்ணுறேன். நம்ம ஒரு வாட்டி ஏற்றணும், இப்போ 2 வாட்டி ஏற்றி பார்த்துட்டோம். ஸோ 2 வாட்டியுமே சேம் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. அப்புறம் வாபுலேஷன் ஆகுது, விண்ட் பிளாஸ்ட் அவ்வளோவா கிடையாதுங்க. ஆனால் ஓப்பனாக இன்னொன்று சொல்லணும்னா, மற்ற வண்டியை கம்பேர் பண்ண வாபுலேஷன் கம்மியாக தான் இருக்குது வண்டியில். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 147க்கு மேலே ஏற மாட்டேங்குது. விண்ட் பிளாஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இங்கே அந்தளவுக்கு விண்ட் பிளாஸ்ட் கிடையாது. நம்ம லாஸ்ட்டாக நம்ம பைக் ஏற்றும்போது இந்த விண்ட் பிளாஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற விண்ட் பிளாஸ்ட்டுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, விண்ட் பிளாஸ்ட்டை வந்து சொல்ல முடியாதுங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பார்ப்போம். ஆனால் மிட் ரேஞ்சில் செம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் டாப் ஹேண்டில் வந்து டவுன் தான் ஆகுதுங்க. சொன்னால் நீ எவ்வளோ ஏற்றுன இது வரைக்கும்? 127 170. ஸோ 127 தான்.
அதுக்குமே லாக் ஆயிடுது ஆர்பிஎம். ஆனால் ஒரு ப்ளஸ் என்னென்னா வாப்லேஷனே இல்லைடி பைக்கில், சின்ன வாப்லேஷன் கூட இல்லை. ஸோ நான் அதான் சொல்கிறேன், எங்கள் வண்டியில் வந்து எந்த வாபுலேஷனுமே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. சில நேரம் இப்போ நம்ம பைக்கவே எடுத்துக்கோங்களேன், நம்ம லாஸ்ட் டைமாக வந்து என்எஸ் எடுக்கும்போது ரொம்ப வாபுலாச்சு. அது மாதிரி டாப் பண்ணுமே ஏறலை. ஏன்னா அந்த இடத்துல செம்ம ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு, அதனால் அந்த இடத்துல டாப் பண்ண ஏறலை. பட் இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் தான், ஆனால் அந்தளவுக்கு இங்கே விண்ட் பிளாஸ்ட் கிடையவே கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலியமாக என்ன சொல்கிறேன்னா, MT-115 இப்போ இருக்கிற BS6ஓட ஜென்ரேஷனில் டாப் அண்ட் ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 127. ஐ மீன் நான் ஏற்றுனதில் 127 சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ஏற்றுனது உங்கள் சாய்ஸில், ஐ மீன் நீங்கள் இது வரைக்கும் ஏற்றுனது வந்து எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். காரு ப்ரைவேட்டாக இருக்குது, அதிகமாக யாரும் வரல அப்படின்றனால தான் நான் ஏற்றுனேன். அது போக என்னால் இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. அதனால மட்டும்தான் நான் இந்த இதை பண்ணேன். ஸோ சாவலாங்க பற்றி சாக போகிறாங்க. ஸோ பண்ண வேணாம். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.